Hello friends, welcome to Sports All Rounder YouTube channel. Cricket the yes 286 for 6. ஆமா தெரிஞ்சிருக்கு நேரம் டம்மால் டிபின் அடிதான் நான் அடிச்ச தாங்க மாட்டேன் 4 மாதம் தூங்க மாட்டேன் முதலே சொன்னது அது ஓகே அடிச்சா 1.5 டன் வெயிட்ன்ற மாதிரி SRH 286 ஃபார் 6 பிரமாதமான ஹிட்டிங் ஹைதராபாத்தில் எனக்கு ஒன்று புரியல டாஸ் ஜெயிச்சு எதுக்கு ஒரு ஃபீல்டிங் எடுத்தார் ரயான் பராக்னு ஏன்னா 3 o'clock மேட்ச் எப்போதுமே நான் சொல்கிறது பேட் ஃபர்ஸ்ட் ஏன்னா வெயிலில் போலிங் போடுறது கஷ்டம் டீஹைட்ரேட் ஆகிடுவீங்க ஃபீல்டிங் பண்ண 20 ஓவர் 110 ஆல் அவுட் பண்ணுற மாதிரி இருந்தால் பரவாயில்ல டாஸ் ஜெயிச்சு உங்களுக்கு தெரியும் பர்ஃபெக்ட் பேட்டிங் விக்கெட்டுன்னு அந்த இடத்துல போய் ஃபீல்டிங் எடுத்தால் சஞ்சு சாம்சன் வேறு இம்பாக்ட் பேர் அதனால் ரயான் பராக் தான் கேப்டன் அதான் காமிச்சாங்களா டம்பால் டிமின்னு வான வேடிக்கை தான் எல்லாரும் இஷ்டத்துக்கும் லாஸ்ட் இயர் என்ன பண்ணாங்களோ எங்கே விட்டாங்களோ அங்கேருந்து கண்டினியூ பண்ணாங்க ஓப்பனிங் 45 ரன் செகண்ட் விக்கெட் 85 ஆஃப் 38 பால்ஸ் தேர்ட் விக்கெட் 72 ஆஃப் 29 பால்ஸ் ஃபோர்த் விக்கெட் 56 ஆஃப் 24 பால்ஸ் ஆர்ச்சர் ஜோஃபர் ஆர்ச்சர் கூட்டு வந்தாங்க இங்கிலாந்து வாப்பான்னு 76 ரன் 4 ஓவரில் விக்கெட்டே இல்லை டெஸ்ட் மேட்ச் ஸ்பீக்கர் மாதிரி ஆயிடுச்சு 19 ரன் ஒரு ஓவரில் ஃபசுல் ஃபாருகி ஒரு ஓவருக்கு எக்கனாமிக் 16.3 49 வாங்கிக்க டமால் சந்தீப் சர்மா 12.8 துஷார் பாண்டே மட்டும் 3 விக்கெட் தர எப்படியோ அடிக்க போய் அவுட் ஆனாங்கன்னு வச்சுங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் பட் தீஷன் நல்லா போட்டார் 2 for 52 அண்ட் 286 for 6 இதுக்கு முன்னாடியே 287 தான் ஹையஸ்ட்டு அதுவும் SRH தான் 287 for 3 ஆர்சிபிக்கு எதிராக போன வருஷம் இப்போ 286 அப்புறம் 277 for 3 மும்பை இந்தியன்ஸ்க்கு எதிராக அதுவும் அவங்க தான் போன வருஷம் அப்புறம் 266 for 7 டெல்லி கேபிட்டலுக்கு அதுவும் அவங்க தான் SRH எல்லாமே SRH தான் இவ்வளோ தெரிஞ்சிருந்து நீங்கள் போய் எப்படி ஃபீல்டிங் எடுத்துக்கலாம் எனிவே டிராவர்ஸ் செட்டு அவரோட 21 பாலில் 50 அடிச்சார் இஷான் கிஷன் ஃபர்ஸ்ட் டைம் விளாட்றாரு SRHக்காக அவர் இந்தியன் டீமில் உள்ளே வரணும்னா கண்டிப்பாக பெர்ஃபார்ம் பண்ணியே ஆகணும்னு நான் இதுலேயும் சொல்லியிருந்தேன் அந்த ஸ்குவாட் அனாலிசிஸில் ஏன்னா அதுக்கேற்ற மாதிரியே நீங்கள் அடிச்சார் 106 சூப்பர் இன்னிங்ஸ் 145 பால்ஸில் 100 அடிச்சிட்டார் 10 4 6 6 222 ஸ்ட்ரைக் ரேட்டில் டாப் 4ஓட ஸ்ட்ரைக் ரேட்டே பாருங்களேன் அபிஷேக் சர்மா 24 218 ஸ்ட்ரைக் ரேட்டு டிராவஸ் செட்டு 67 31 பாலில் 9 4 3 6 216 ஸ்ட்ரைக் ரேட்டு இஷான் கிஷன் 106 நாட் அவுட் ஒரு கிட்டத்தட்ட எவ்வளோ 10 4 6 6 222 ஸ்ட்ரைக் ரேட்டு நிதிஷ் ரெட்டி இந்த வாங்கிக்க 15 பாலில் 30 அவர் ஸ்ட்ரைக் ரேட் 200 என்ரிச் கிளாஷன் நான் விட்டேன்னா பார் 14 பாலில் 34 அவர் ஒரு 242 ஸ்ட்ரைக் ரேட்டு மொத்தம் கிட்டத்தட்ட 13 6 33 4 அடிச்சாங்கன்னு நினைக்கிறேன் பவர் பிளேலே 94 for 1 6 ஓவரில் எப்படி தான் இருக்கணும் பவர் பிளே 6.4 ஓவர்ஸ் 100 அடிச்சிட்டாங்க 10 ஓவரில் 135 for 2 15 ஓவரில் 208 for 3 லாஸ்ட் 5 ஓவரில் 78 ரன் அடிச்சிருக்காங்க ரன் ஃபீஸ் தான் ஆரஞ்சு ஆர்மி ஃபுல் ஆஃப் ஆரஞ்சு எல்லாரும் ஒரே ஜாலி தான் ஃபீல்டிங்னே ஜாலி தான் அங்கே பேட்டிங் வர போகிறாங்க நம்ம ஆளுங்கன்ட்டுன்னு இப்போ சேஸ் பண்ண முடியுமா இல்லையா எனக்கு என்னமோ டவுட் ஃபார் 287 எடுக்கணுங்க பேட் குமின்ஸ் இஸ் ஸ்டூட் கேப்டன் போலர்ஸ் கேப்டன் இஸ் ஆல்வேஸ் வெரி குட் நான் சொன்னேன் அவருக்கு தெரியும் இப்போ எப்படி ஹர்ஷப் பட்டேலை யூஸ் பண்ணணும் பேட் குமின்ஸ் எப்படி போடணும் முகமது ஷமி வேறு இருக்கார் சிமர்ஜித் சிங் இருக்கார் அவரும் தோனிட்டெலாம் நிறைய கற்றுட்டு போயிருப்பார் ஸ்டீஃபன் பிளமிங்டெல்லாம் பிராவ் இருந்த பீரியடில் சென்னைக்கு விளையாண்டவர் அவர் சிமர்ஜித் சிங் இருக்கார் இம்பாக்ட் பேராக சாம்பா விளையாட வைக்க போகிறாங்களா என்னன்னு தெரியல பார்க்கணும் இவங்ககிட்ட பேட்டிங் யார் ஜஸ்வால் சஞ்சு சாம்சன் நிதிஷ் ராணா ரயான் பராக் ஹிட்மேர் அண்ட் த்ரூ ஜுரேல் இவங்க ஸ்கோர் பண்ணால் தான் உண்டு பார்ப்போம் நல்லா தான் இருக்கும் ரன் ஃபீஸ்ட்டு இவ்வளோ எடுக்கிறது எனக்கு என்னமோ டவுட்ஃபுல் தான் இஷான் கிஷன் போத் த சைட் சூப்பர் ஒரு ஓவரில் கிட்டத்தட்ட 3 6 அடிச்சார் ஜோஃப்ரா ஆர்ச்சரை இன்னும் ஃபைன் லெக்கில் புல் பண்ணதாகட்டும் எக்ஸ்ட்ரா கவரில் இன்சைட் அவுட் ஷாட்டு அதே மாதிரி டீப் பாயிண்டில் ஒரு 6 அவரோட இஷான் கிஷன் 50 25 பாலில் வந்துடுச்சு எக்ஸ்ட்ரா 3 6 ஆர்ச்சரை எதிர்பார்த்துக்க என்னப்பா இதுப்பா என்ன கூப்பிட்டீங்க அப்படின்ட்டு அவருக்கு அந்த அளவுக்கு அடி வருது மும்பை இந்தியன்ஸ் நைஸாக ஊற்றி விட்டாங்க மும்பை இந்தியன்ஸ் அவர் எனக்கு நீ வேணாம் நீ போகணும் இங்கே வந்து மாட்டிக்கிட்டார் டாப் 3ல லெஃப்டி 3 பேருமே லெஃப்டி நம்ம தான் லெஃப்ட் ரைட்டு காம்பினேஷன் வேணும் ஆஃப் ஸ்பின்னர் இருந்தால் லெஃப்ட்டுக்கு போடணும் லெக் ஸ்பின்னர் இவருக்கு போடணும் அவர் ஒரே இது அடி பேட் எதுக்கு அடி நான் சொல்ல தலைகள் என்னென்னலாம் கூட அடிப்பாங்க பேருக்கு சில ஷார்ட்டை ஃபோட்டோ போட்டிருக்க பாருங்க 10வது ஸ்டெம்ப் ஓடி விட மாட்டார் துரத்திட்டு போய் அடிக்கிறாரு அம்பேரிங் போர் அம்பேரிங் ஃபர்ஸ்ட் மேட்ச்லேயே அப்படி தான் நேற்று அந்த ஹிட் விக்கெட்டும் கொடுக்கல அதே மாதிரி செகண்ட் நியூ பால் எடுக்க கொடுக்கல போன ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் இன்றைக்கி அம்பேர் பாருங்க வைடு கொடுக்குறாரு ரீப்ளை பட்டு பார்த்தா வைடு இல்லை அது அதில் வைடை கேன்சல் பண்ணாங்க இன்னொன்று வைடு கொடுக்கல பேட்ஸ்மேன் ரிவ்யூ எடுக்கிறத பார்த்தா வைடு அது இது கூட மெயின் அம்பேருக்கு தெரியல ஸோ அந்த அளவுக்கு அம்பேரிங் நடந்துட்டு இருக்கு வராங்க எனிவே இந்த மாதிரி 4s and 6s போனால் எங்கே அம்பேருங்க 13 6னா 78 ரன் இது ஒரு 120 கிட்டத்தட்ட 205 ரன் 4s and 6sலேயே அடிச்சிட்டாங்க பட் இஷான் கிஷன் ஸ்ப்ளெண்டட் இன்னிங் சூப்பர் போத் சைட் ஆஃப் விக்கெட் ஸ்கொயர் கட் பண்ணுறதாகட்டும் புல் பண்ணுறதாகட்டும் டிராவல்ஸ் சைட் படி கேட்கணும் எல்லாத்தையுமே அடிச்சிட்டு இருக்காரு அவர் ரீசெண்டாக பட் இஷான் கிஷன் இன்னிங்ஸ் டிஃபைனிங் இன்னிங்ஸ் இப்போது நேஷனல் டீமுக்கு இப்போ தலைவலி எப்படி யாரை செலக்ட் பண்ணணும் எனவே அது 2 மாதம் இருக்குது பார்க்கலாம் வெல் பிளேட் இஷான் கிஷன் பாப்பா இவங்க சேஸ் பண்ணுறாங்களான்னு 286 for 6 287 வேணும் நீங்கள் நினைக்க உங்கள் கருத்து சொல்லுங்கள் அடுத்தது பார்த்து CSK vs மும்பை இந்தியன்ஸ் பொறுமையாக 10 பேர் லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச்